ஹலோ buddies. ஸோ ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ எக்ஸாம்பிள்னா என்ன, வீடியோஸ், காட்லின் ஃபைல் கிளாஸ், ஜாவா கிளாஸ், அது எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து நம்ம டைரெக்டாக டெவலப்மெண்ட்குள்ளே ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, சாரி, ஆக்சுவலாக நான் எனக்கு கொஞ்சம் பிளாங்காக தான் இருக்குது, என்னென்னு தெரியல. ஸோ ஓகே, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி, இது வந்து XML ஃபைல். ஸோ இந்த நெக்ஸ்ட் வர்ற எல்லா வீடியோலையும் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக பார்க்க போகிறது இந்த XML, இந்த ஆக்டிவிட்டி. ஆக்சுவலி இந்த ஆக்டிவிட்டியில் இந்த ஃபோல்டர் அண்ட் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம எல்லா ஆக்டிவிட்டியுமே பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. யா, ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது வந்து 4 காம்போனன்ட்ஸ். என்னெல்லாம் நம்ம வந்து மேனிஃபெஸ்டில் டிஃபைன் பண்ணுறோமோ அது எல்லாமே பார்க்க போகிறோம். அதில் ஒன் ஆஃப் த காம்போனன்ட் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு. மெயின் ஆக்டிவிட்டியில் ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த மற்றவங்கலாம் பண்ணுற மாதிரி கிராஃபிக் டிசைன்லாம் போட்டு காட்டணும்னு ஆசை தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த எடிட்டிங்லாம் தெரியாதனால வாயாலேயே சொல்லிட்டு போயிடுறேன். நீங்கள் வேணும்னா எங்கேயாவது போய் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக என்னால் முடிஞ்சது எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான். யா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எட்ஜ் டு எட்ஜ்லாம் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக வந்தது. என்னோடய ஷார்ட்ஸில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் எட்ஜ் டு எட்ஜ் கேஸ்னால் என்னென்னு சொல்லி, மற்ற அட்வான்ஸ் வீடியோ. ஸோ அது வந்து நான் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, அதை விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் நமக்கு தேவையில்லை. இது வந்து டிஃப்ரெண்ட் டாட் மெயின் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மெயின்னு இந்த இது வச்சுருக்கு. ஸோ இந்த மெயினை எடுத்து மெயினுக்கு வந்து பேடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அ பேடிங், அது அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ஆக்டிவிட்டி அண்டர்ஸ்கோர் மெயின் ஃபைல், இந்த மெயின் ஃபைல் லேஅவுட் வந்து நம்ம இந்த ஜாவாவில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் செட் கண்டென்ட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிக்குன்னு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ லைஃப் சைக்கிள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. என்னென்னா, பிறக்கிறோம், இறக்குறோம், சம்மந்தம் எல்லாம் பேசுகிறோம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம பிறக்கிறோம், தென் வளர்கிறோம், டீனேஜ். ஸோ அந்த மாதிரி பேபி, மிடில் ஏஜ், டீனேஜ், நார்மல் மேன், ஃபேமிலி மேன், ஓல்ட் ஏஜ் மேன், கிராண்ட் ஃபாதர், தென் டெத் மேன். நைஸ் ரைமிங், நோ? பேபி, டீனேஜ், நார்மல் மேன், ஃபேமிலி மேன், ஓல்ட் மேன், டெத் மேன். யா, ஸோ ஓகே. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கிற மாதிரி, ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கிற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டிக்கும் வந்து லைஃப் சைக்கிள் இருக்குது. ஸோ ஆக்டிவிட்டி லைஃப் சைக்கிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் கிரியேட், ஆன் ஸ்டார்ட், ஆன் ரெஸ்யூம், பாஸ், ஆன் ஸ்டாப், ஆன் டெஸ்ட்ராய். ஸோ ஆக்சுவலாக ஆக்டிவிட்டி கிரியேட் ஆகிறதுலேருந்து ஆக்டிவிட்டி டெஸ்ட்ராய் ஆகிற வரைக்கும் இதுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ஆக்டிவிட்டி ஆன் கிரியேட்டில் போடுவோம். ஸோ ஆக்டிவிட்டி ஆன் கிரியேட், ஆன் ஸ்டார்ட். ஓகேங்களா? ஆன் ஸ்டார்ட் இருக்கும். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கண்ட்ரோல் என் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன திடீர்னு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்க்காதீங்க. கண்ட்ரோல் என் கொடுத்து ஓவர் ரிடன் மெத்தட்குள்ளே போனோம்னா எல்லாமே நமக்கு இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய மெத்தட் தான். ஸோ ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ இந்த கிளாஸ் வந்து எத்தனை கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குங்கிறத நம்ம இங்கேயே பார்த்துடலாம். ஆக்டிவிட்டி, ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டி, காம்போனன்ட் ஆக்டிவிட்டி, ஃப்ராக்மெண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்கிற எல்லா கிளாஸையுமே நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆன் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, ரெஸ்யூம். ஓகே, ஆன் ரெஸ்யூம். ஓகே, அது மாதிரி ஒரு இதே இல்லையா, என்னது, ஆன் ரெஸ்யூம். ஸோ ஆன் ரெஸ்யூம், அதே மாதிரி ஆன் ரீஸ்டார்ட் ஒன்று உண்டு. ஆன் ரீஸ்டார்ட். ஓகேங்களா? ஆன் ரீஸ்டார்ட் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஆன் ஸ்டாப். ஸோ ஆன் ஸ்டாப்புக்கு முன்னாடி ஆன் பாஸ்ன்னு ஒன்று உண்டு. ஆன் பாஸ். ஓகே, ஆன் பாஸ். அதே மாதிரி லாஸ்ட்டில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆன் டெஸ்ட்ராய்டு. ஸோ ஆக்சுவலாக நான் முன்னாடி சொன்ன பேபி மேன்லேருந்து டெத் மேன் வரைக்கும் உள்ள எக்ஸாம்பிள் மாதிரி தான் இதுவும். க்ரியேட் ஆகும், ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் காட்லினில் கொடுத்த எக்ஸாம்பிள் மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம வந்து இன்னொரு ஆக்டிவிட்டியிலேருந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆக்டிவிட்டி கிரியேட் ஆகுறது வந்து அந்த மெயின் ஆக்டிவிட்டி தான் உங்களுக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணும். அது பண்ணுறப்ப அது நான் கிரியேட் ஆகிட்டேன்னு உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வழியாக இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். நான் கிரியேட் ஆகிட்டேங்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த ஆக்டிவிட்டி கிரியேட் ஆகிட்டுன்னு அவன் நம்மகிட்ட சொல்லுவான், நான் கிரியேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப நான் வந்து இந்த ஆக்டிவிட்டியில் வந்து இந்த லேஅவுட்டை வந்து அட்டாச் பண்ணுறேன் கஸ்டமைஸாக. ஸோ நான் இப்போ வந்து இந்த ஆக்டிவிட்டி கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் கிரியேட் ஆகிட்டேன்னு சொல்கிறப்ப நான் என்ன பண்ணணும்னா, நான் இதை வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது போக நான் மற்ற ப்ராசஸ்லாம் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவேன். அதே மாதிரி நான் கிரியேட் ஆகி முடிஞ்சுட்டு நான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் நம்மகிட்ட. ஓகேங்களா, நான் ஸ்டார்ட் ஆகிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறப்ப ஸோ ஆன் ஸ்டார்ட்டில் நம்ம என்னென்ன எழுதணும். ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து கிரியேட் ஆகிறது, இது வந்து ஸ்டார்ட் ஆகிறது. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் இது வரும், அதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸ்டார்ட் ஆகிறேன்னு சொல்லுவோம். ஸோ ஓகேங்களா, ஸோ ஆன் ரெஸ்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ரெஸ்யூம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆன் பாஸுக்கு அப்புறம் வரும். ஆன் பாஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நான் இப்போ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போயிட்டேன்னாலோ, இந்த ஆக்டிவிட்டிலேருந்து நான் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிங்கிறது ஒரு ஸ்க்ரீன், நீங்கள் வந்து அப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன்லேருந்து நான் அனதர் ஸ்க்ரீன் போயிட்டேன்னாலோ, ஸோ அந்த ஸ்க்ரீன்லேருந்து நான் ரிட்டர்ன் பேக் வர்றப்ப அனதர் ஸ்க்ரீன் போயிட்டேன்னா எனக்கு வந்து பாஸ் ஆயிரும். கொஞ்ச நேரத்துக்கு பாஸாக இருக்கும். எப்படி மீன்னா அடுத்த அந்த ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகிற நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வர்ற வரைக்கும் பாஸில் இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி நான் ரிட்டர்ன் வந்தேன்னா திருப்பி ஆன் ரெஸ்யூம் ஆகும். அதே இது நம்ம வந்து இப்படி கூட சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த 3 பட்டன் இருக்குமே, அதில் வந்து இந்த லெஃப்ட் சைட் பட்டன் அமுக்குனா நமக்கு வந்து இப்படி சின்னதாக போய் மற்ற எல்லா ஆப்பும் பார்க்க முடியுமே. மினிமைஸ் போகாமல் சின்னதாக போய் மற்ற ஆப் பார்க்க முடியும்ல. ஸோ அந்த பிளேஸில் வந்து ஆன் பாஸில் இருக்கும். ஸோ அது வந்து ஆன் பாஸ். அதுலேருந்து நீங்கள் திருப்பி அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறப்ப ஆன் ரெஸ்யூம். ஓகேங்களா, ஸோ அது வந்து ஆக்டிவிட்டி நம்மகிட்ட சொல்லும். நான் வந்து ஆன் பாஸ்க்கு போயிட்டேன், அப்போ வந்து நான் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். இங்கே வந்து நம்ம கோட் வைஸில் என்ன பண்ணணும், லேஅவுட்டை சேஞ்ச் பண்ணணுமா, லேஅவுட்டை ஹைட் பண்ணணுமா, ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஆன் ரெஸ்யூம்னா நம்ம டேட்டாவை ஸ்டாப் பண்ணணுமா, டேட்டாவை ஸ்டார்ட் பண்ணணுமா, ஸோ அப்படிங்கிறத வந்து ஆன் ரெஸ்யூமில் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஆன் ரீஸ்டார்ட்டுங்கிறது நம்ம ஆப்புக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ரீஸ்டார்ட் வந்து மோஸ்ட்லி நமக்கு தேவையில்லை, நீங்கள் ஆக்டிவிட்டியிலேருந்து விட்டுருங்க. ரெஸ்யூம், பாஸ், ரெஸ்யூமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தென் ஸ்டாப் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா, ஸ்டாப் ஆகி இதாயிரும். ஓகேங்களா, டெஸ்ட்ராய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவிட்டி அனதர் ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டெஸ்ட்ராய்ட் ஆகிடும். அது வந்து ஃபியூ ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் ஓப்பன்லேயே வைக்கணுன்னாலும் வைக்கலாம், டெஸ்ட்ராய் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ அதனால் டெஸ்ட்ராய்னா அதான் பெர்த் டு டெத் தான். இந்த ஆக்டிவிட்டியோட பெர்த் டு டெத் வந்து ஆன் ஆக்டிவிட்டி லைஃப் சைக்கிள்ங்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த லைஃப் சைக்கிள் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, இந்த லைஃப் சைக்கிளில் வந்து நம்ம மோஸ்ட்லி ஆன் கிரியேட் தான் இப்போதைக்கு மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறது எதுன்னு அப்புறம் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம லேஅவுட்டை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்கும், செட் கண்டென்ட் வியூன்னு சொல்லி. ஸோ இந்த செட் கண்டென்ட் வியூ இல்லாமல் ஒரு ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் வந்து வியூ பண்ண முடியாது. நான் உங்களோட ஆண்ட்ராய்டு வியூவில் மொபைலில் எப்படி சொல்கிறது, விஷுவலாக ஒன்றுமே இல்லாமல் ஃபிசிக்கலாக மட்டும். ஸோ எக்ஸ்எம்எல்ங்கிறது விஷுவல், இது வந்து ஃபிசிக்கல்னு சொல்ல முடியாது, மென்டல் அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ இது வந்து விஷுவல், இது வந்து நீங்கள் மென்டல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம விஷுவலைசேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதுதான் இப்போது இதோட கான்செப்ட். ஸோ விஷுவலைசேஷன் எல்லாமே நம்ம இங்கே பண்ணுவோம், இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனல் வரும். ஸோ இப்போ நான் வந்து இந்த இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து எமுலேட்டர் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டு ரன் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக ரன் ஆகும். ஸோ இப்போ டிசைன்ஸ், இதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன யூஐ எலமெண்ட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். யூஐ எலமெண்ட்னா பட்டன், டெக்ஸ்ட் வியூ, எடிட் வியூ, இமேஜ் வியூ, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வியூஸ்லேயே நிறையா இருக்குது. ஐயோ, வயால் சொல்கிறதுக்கு ஒரு படங்கடும் எப்படியாச்சும் எனக்கு போட தெரியல. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இது தேவையில்லை, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் உண்டு. இப்போ இதில் இந்த டெக்ஸ்ட் வியூங்கிறது ஒரு வியூ, இமேஜ் வியூங்கிறது ஒரு வியூ. இதில் வந்து 2 ஐட்டம்ஸ் உண்டு. என்னென்னா வியூ குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ வியூ குரூப்னா என்னென்னா, ஒரு வியூக்கு உள்ள நம்ம நிறையா வியூஸை ஆட் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து வியூ குரூப். ஓகேவா, ஒரு வியூக்குள்ளே நிறையா வியூஸை ஆட் பண்ண முடியாது அப்படின்னா அது வந்து ஒரு வியூ குரூப். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டுன்னு இருக்கா. ஸோ இது வந்து வியூ குரூப். ஏன்னா இந்த வியூக்குள்ளே தான் நம்ம இந்த வியூஸை ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம், அதனால் இதை வந்து வியூ குரூப்புன்னு சொல்லுவாங்க.
ஆக்சுவலாக ஏன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த டெக்ஸ்ட் வியூக்குள்ளே நம்ம ஆட் பண்ண முடியாது. இது வந்து HTML மாதிரி கிடையாது. நம்ம டெக்ஸ்ட் வியூக்குள்ளே வந்து ஆட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக எந்த ஐட்டமுமே ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணால் உங்களுக்கு ரன் ஆகாது. ஸோ இதிலேருந்து என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஸோ ஆக்சுவலாக இதிலேருந்து என்னென்னா, இதெல்லாம் வந்து வியூஸ். நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணுறது எல்லாமே வியூஸ். ஒரு ஐட்டம்குள்ளே இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ண முடியலைன்னா அது வியூ, ஆட் பண்ண முடிஞ்சால் அது வியூ குரூப். ஓகேங்களா? ஸோ வியூ குரூப்பே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது. என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லீனியர் லேஅவுட்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அது பில்ட் ஆகிறதுனால நமக்கு ஸ்லோவாக இருக்குது. ஐயோ, இதுக்கு தான் நான் அதை க்ரியேட் பண்ணாமலே இருந்தேன். ஓகே, லீனியர் லேஅவுட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ லீனியர் லேஅவுட்டும் wrap content. ஓகேங்களா? லீனியர் லேஅவுட்குள்ளேயே நீங்கள் வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லீனியர், ரிலேட்டிவ், தென் ஃப்ரேம் லேஅவுட்டு, லீனியர், ரிலேட்டிவ், ஃப்ரேம் லேஅவுட்டு, கோஆர்டினேட் லேஅவுட்டு. ஸோ அதெல்லாம் இருக்குது. நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது லீனியர் யூஸ் பண்ணுவோம், ரிலேட்டிவ் யூஸ் பண்ணுவோம், கோஆர்டினேட் யூஸ் பண்ணுவோம், கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? கோஆர்டினேட் வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து நான் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கேன். அது வந்து நம்ம எல்லாமே லேட்டாக சொல்கிறேன்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் சொல்லலைன்னா கேளுங்க. இன்கேஸ் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எனக்கு ஹோப்லெஸ் தான், பட் சொல்கிறேன் எதனால. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லீனியருங்கிறது ஒரு வியூ குரூப், கன்ஸ்ட்ரெயின் ஒரு குரூப், இன்னொன்று ரிலேட்டிவ்னு ஒன்று இருக்குது. ரிலேட்டிவ் வந்து அனதர் வியூ குரூப். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைல்டு ஐட்டம் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உள்ள. என்ன சம்பவம், இவன் எதுக்கு வந்தான்? அரே உள்ளே போயிருப்பா நீ. க்ளோஸ் ஆப். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து மொபைலில் லான்ச்சே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக மொபைல் டிவைஸில் லான்ச்சே ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நான் இதில் வந்து ஓகேங்களா, இது ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னா, நான் இந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு பதிலாக நான் லீனியர் லோட் பண்ணுறேன். லீனியர் லேஅவுட். ஓகேங்களா? ஸோ லீனியர் லேஅவுட்டில் மெயினாக என்னென்னா, ஒரு லீனியர் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஓரியன்டேஷன் ஒன்று கொடுக்கணும். லீனியர்னால் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒன்று ஹரிசாண்டலாக அரேஞ்ச் ஆகும், இல்லை வெர்டிக்கலாக அரேஞ்ச் ஆகும். இதுதான். ஒன்று காலம்ஸாக வரும், ஒன்று ரோஸாக அரேஞ்ச் ஆகும், இல்லைனா காலம்ஸாக அரேஞ்ச் ஆகும். இட் மீன்ஸ் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல். நீங்கள் வந்து ரெண்டுமே சேர்ந்து மிங்கிள் பண்ணி அப்படி பண்ண முடியாது. ஒன்றுக்கு அடுத்து ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றுங்கிறது தான் வந்து லீனியரில் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம இப்போ லீனியர்னு போட்டேன். ஆனால் எனக்கு வந்து இது வந்து வெர்டிக்கலாக இருக்குது. இப்போ நான் ஹரிசாண்டலாக இருக்குது. ஓகேவா? இதில் வந்து வார்னிங்கே உங்களுக்கு கொடுக்கும். என்ன வார்னிங் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓரியன்டேஷன் நீங்கள் கொடுக்குறன்னு தான் கொடுக்கும். நம்ம ஓரியன்டேஷன் வந்து இப்போ வந்து ஹரிசாண்டலில் இருக்குது. நான் வெர்டிக்கலாக மாற்றினேன்னா எனக்கு மேலேயும் கீழேயும் வரும். இந்த வந்துடுச்சா? மேலே கீழே, டெக்ஸ்ட் வியூ மேலே, இது கீழே. ஸோ இதில் நான் வந்து எத்தனை ஐட்டம் போட்டாலுமே எனக்கு வந்து இதில் வந்து நான் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்னா நீங்கள் வந்து இந்த பேரண்ட் அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ இது என்னன்னு சொல்லி நான் பிறகு வரேன். இப்போ நமக்கு அது தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து லீனியரில் ஆரம்பித்து ரிலேட்டிவ் போயிட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரெயின் போவோம். ஏன்னா டேரெக்டாக கன்ஸ்ட்ரெயின் போனால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஆதிகாலத்திலே வந்தது. நீங்கள் 2012, 15, 20லேயே டுட்டோரியல் வீடியோ பார்க்கலாம். ஏன்டா இப்போ சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம் கேவலமாக. வேறு கண்டென்ட் கிடைக்கல எனக்கு, நானும் என்ன பண்ணுறது? ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஆட் பண்ண எனக்கு வந்து கீழே தான் அரேஞ்ச் ஆகும். விச் மீன்ஸ் ஆர்டர் படி. நான் வந்து இப்போ வெர்டிக்கல்னு கொடுத்ததுனால எனக்கு வெர்டிக்கலாக 1 by 1 நான் என்னென்ன ஆர்டரில் கொடுக்குறோம் அந்த மாதிரி அரேஞ்ச் ஆகும். அதுதான் லீனியர். ஓகேங்களா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹரிசாண்டல்னு கொடுக்குறேன். ஹரிசாண்டல்னு கொடுத்தா எனக்கு எல்லாம் ஹரிசாண்டலாக அரேஞ்ச் ஆகும். ஓகேவா? இது நான் ரிலேட்டிவ்னு கொடுத்தேன்னா, ரிலேட்டிவில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக என்னென்னா, ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, ரிலேட்டிவ் வியூ குரூப் தான், ஆனால் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கா. அதை வந்து நான் எப்படி கனெக்ட் பண்ணால், ஈச் ஐடி, எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு ஐடி கொடுக்கணும் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஐடி வந்து நெசசரி, மஸ்ட்டு. எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம இதுக்குள்ளேயும் கனெக்ட் பண்ணுவோம். ஐடி பேஸ் பண்ணி தான் ஒன்றுக்கு கீழே ஒன்றுக்கு அபோவ். ஸோ இப்போ நான் வந்து ஐடி கொடுக்குறேன். ஐடி கொடுத்துட்டு இது வந்து ஹலோ வேர்டா, ஹலோ வேர்டு. ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு ஐடி கொடுக்குறேன். ஐகான் 1. ஓகேவா? ஸோ இப்போது இதை வந்து லேஅவுட் பிலோன்னா லேஅவுட் பிலோன்னு கொடுத்து ஒரு ஐடி கொடுப்பேன். ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ஐடி கொடுக்கன்னா, இந்த ஐடி இருக்கிற எலமெண்ட்டுக்கு பிலோ, விச் மீன்ஸ் கீழே நம்ம வந்து இதை ஷோ பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஐடிக்கு கீழே இருக்கிற இன்னொன்றுக்கு நம்ம கீழே காட்டுறோம். இது இப்போ இதில் வந்து நான் ஹலோ வேர்ல்டு 2 கொடுக்குறேன்.
ஹலோ வேர்ல்டு சேம் ஐடி வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ண முடியாது. ஹோல் அப்ளிகேஷனையுமே சேம் ஐடி ரிப்பீட் பண்ணாதீங்க. அது வந்து என்னோட சஜஷன். பட் சேம் ஸ்க்ரீனில் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ண முடியாது. அது வந்து எரரே அடிக்கும். ஒன்றா இதில் வந்து நம்ம வந்து _1ன்னே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த வேர்டு இருக்கா, இந்த வேர்டு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா இதில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா பேரண்ட் எண்டுனா இந்த ஹோல் ஒயிட் ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு பேரண்ட் எண்டுன்னு கொடுத்தோன்னா எனக்கு இந்த கார்னரில் இங்கே வந்துடும். அதான் பேரண்ட் எண்டு. அலைன் பேரண்ட் எண்டுன்னு கொடுத்து ட்ரூ கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து அந்த நம்ம கொடுத்த இந்த _1 வந்து உங்களுக்கு அந்த பக்கம் போயிடும். ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துருக்கணும், சாரி எண்டு. ஸ்டார்ட்னா உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நமக்கு இந்த பக்கம் நிறைய ஐட்டம் இருக்கிறதுனால நான் அந்த பக்கம் கொடுக்குறேன். ஓகேவா, பேரண்ட் எண்டு. அது மாதிரி பேரண்ட் டாப் இருக்குது, பேரண்ட் பாட்டம் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதில் வந்து பேரண்ட் பாட்டம் அலைன் பேரண்ட் பாட்டம்னு கொடுத்து ட்ரூ கொடுத்தோன்னா எனக்கு வந்து பாட்டம் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து 2 சேர்த்து கொடுக்கலாம். ஸோ இதையும் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு பாட்டமில் இந்த பக்கம் வரும். இது என்ன, ஓகே, பாட்டமில் இந்த பக்கம் இந்த வந்துடுச்சா. ஸோ இது வந்து நம்ம எந்தெந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறோம். இப்போ சென்டரில் வேணும் எனக்கு அப்படின்னா சென்டர் பேரண்ட், சென்டர் ஹரிசாண்டல், சென்டர் பேரண்ட் இருக்குது, சென்டர் ஹரிசாண்டல் கொடுத்து ட்ரூ கொடுக்குறேன். ஓகேங்களா, அது வந்து சென்டர் ஹரிசாண்டல். அதே மாதிரி சென்டர் வெர்டிக்கல் கொடுத்து ட்ரூ கொடுக்குறேன், சென்டர் வெர்டிக்கல். இங்கே வந்து சென்டர் இன் பேரண்ட் கொடுத்து ட்ரூ கொடுக்குறேன். ஸோ சென்டர் இன் பேரண்ட். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த ரிலேட்டிவ் லேஅவுட்டில். லீனியர் லேஅவுட்டில் நீங்கள் இப்படி பண்ணவே முடியாது. லீனியர் லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா 1 by 1, 1 after 1 after 1 after 1 தான். ரிலேட்டிவ் லேஅவுட்டில் நீங்கள் இந்த மாதிரி எங்கே தேவையோ அதை வந்து நம்ம அங்கங்கே வச்சுக்கலாம். 1 above வச்சுக்கலாம், 1 below வைக்கலாம், ஸ்டார்ட் டாப் பாட்டம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். லீனியர்னால் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மாதிரி, பட் லீனியரும் உங்களுக்கு வந்து பல கேசஸில் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இது கன்ஸ்ட்ரெயின்னு வர்றப்ப கன்ஸ்ட்ரெயின் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் மாதிரி வரும். ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயினில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அலைன் பேரண்ட் பாட்டம், அலைன் பேரண்ட் சென்டர், ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம வந்து இதை விட கன்ஸ்ட்ரெயின் தான் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். நீங்கள் எல்லாமே கன்ஸ்ட்ரெயினில் பண்ணலாம். ஸோ கன்ஸ்ட்ரெயினுக்குன்னே நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணணும் இருக்கணும் மோஸ்ட்லி. ஸோ அது வந்து நம்ம இப்போதைக்கு பண்ணுறதில்ல. கன்ஸ்ட்ரெயினும் சேம் இதே மாதிரி தான். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லீனியர் ரிலேட்டிவில் போயிட்டு தென் கன்ஸ்ட்ரெயின் போவோம். தென் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பிரைட் ஐடியா வரும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட். ஓகேங்களா. கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்னு கொடுத்துட்டேன்னா திருப்பி எல்லாமே ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டில் என்ன மெயினாக தேவைன்னா, கன்ஸ்ட்ரெயின் மீன்ஸ் என்னென்னா ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் மாதிரி. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இதுக்குள்ளே இருக்கிற எல்லா சைல்டுமே அந்த பேரண்ட் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டோட ஏதாவது ஒரு ரெண்டு மீன்ஸ் 1 ஹரிசாண்டல் 1 வெர்டிக்கலில் ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா. ஸோ விச் மீன்ஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு 2 போல் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு விட்டு போகக்கூடாது. எப்படின்னா நம்ம அது என்ன பட்டம் விடுவோம்ல, அந்த மாதிரி தான். அதுக்கு வந்து நம்ம ஒரு நூலை வச்சு பிடிச்சிக்கிட்டே இருப்போம். அது வந்து நம்ம லென்த்தை விட்டு தாண்டி போயிடக்கூடாது. நம்ம சொல்கிற இடத்துல இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் பிடிக்கிற மாதிரி இதுக்கு வந்து 2 ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொடுக்கணும். ஒரு ஸ்ட்ரிங்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஆடும். 2 ஸ்ட்ரிங்குங்கிறப்ப நம்ம வந்து அது எந்த பொசிஷனில் வைக்கிறோமோ கரெக்டாக வைக்கலாம். ஸோ நீங்கள் இதில் 4 ஸ்ட்ரிங்குமே கொடுக்கலாம். பட் 2 ஸ்ட்ரிங் வந்து நெசசரி, விச் மீன்ஸ் 2 கன்ஸ்ட்ரெயின் வந்து நெசசரி. கண்டிப்பாக 2 கன்ஸ்ட்ரெயின் வந்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கன்ஸ்ட்ரெயினில் வந்து இந்த எரர் வராது. இல்லைனா உங்களுக்கு யூஐயில் எரர் வரும். ஸோ இப்போ வந்து நான் இங்கே ஹலோ கொடுத்துருக்கேன்னா இதில் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு டாப்பில் வேண்டாம். நான் இப்போ இந்த டெக்ஸ்ட் டாப்பில் ஃபுல்லாக இருக்கேன். இப்போ எனக்கு பாட்டம் லெஃப்ட் இந்த கார்னரில் எனக்கு வரணும் அப்படின்னா நான் வந்து பாட்டம் டு த பாட்டம் ஆஃப் அப்படின்னு சொல்லி பேரண்ட் அப்படின்னு கொடுப்பேன். அப்போ வந்து எனக்கு பாட்டம் வந்துடும். அது மாதிரி பாட்டம் வந்துடும். அதே மாதிரி பாட்டம் ஸ்டார்ட் டு த ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பேரண்ட் கொடுத்தேன்னா எனக்கு 2 சைடு. ஸோ நீங்கள் கனெக்ட் ஆகிறத பார்க்கலாம். அந்த மாதிரி ப்ளூ கலரில் வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ இங்கே வந்துடுச்சு. இப்போ எனக்கு அதே மாதிரி நம்ம ரிலேட்டிவில் பண்ணோம் பார்த்தீங்களா, ஹரிசாண்டலி சென்டரு, வெர்டிக்கலி சென்டரு. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு கார்னர் வந்துச்சு. இப்போ இது வந்து நான் இந்த சைடு கார்னர், இது நான் அந்த சைடு எனக்கு வேணும்னா பாட்டம் டு த பாட்டம் ஆஃப் எண்டு டு எண்டு கொடுப்பேன். எண்டு டு எண்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸி இங்கிலீஷ் தான் உங்களுக்கு, பாட்டம் டு பாட்டம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் டு பாட்டம். இங்கே வந்து நான்
எண்ட் டு த எண்ட் ஆஃப் கொடுத்தேன்னா எனக்கு இந்த பக்கம் வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தான். இதே இது நம்ம சென்டர் அப்படின்னு பார்க்கணுன்னா பாட்டம் டு த பாட்டம் ஆஃப் பேரண்ட், டாப் டு த டாப் ஆஃப் பேரண்ட். இப்போ வந்து இது எனக்கு வந்து வெர்டிக்கல் சென்டர். ஸோ இந்த சைடு லெஃப்ட் ரைட் சென்டர் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்குறேன். ஸ்டார்ட் டு த ஸ்டார்ட் ஆஃப் பேரண்ட் டு த எண்ட் ஆஃப் பேரண்ட். ஓகேங்களா. இப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி சென்டர் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு எல்லாமே பேரண்ட்டுக்கே சென்டராக வரணும் அப்படின்னா இந்த 4ஐயும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட்டுக்கே சென்டராக வந்துடும். விச் மீன்ஸ் எல்லாத்துக்குமே காமன் சென்டராக வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்டராக வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஹோல் சென்டர். ஸோ இப்போ ஒன் லே அவுட்டுக்கு அடியில் கொடுக்கணும், பிலோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் அந்த டெக்ஸ்ட் ஹலோ வேர்டுக்கு இது ஹலோ வேர்டு ஹலோ வேர்டு வந்து இதுவா ஹலோ வேர்டு இதுன்னா நான் இப்போ ஹலோ வேர்டுக்கு வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கோம், ஹலோ வேர்டுக்கு மேலே வர்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா. இப்போது இதோட பாட்டம், நான் இந்த ஐட்டமோட பாட்டம் வந்து இதுதான் இந்த ஐட்டம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம ஹலோ வேர்டுங்கிற ஐட்டம். ஸோ இந்த இமேஜ் ஐக்கான் வந்து இந்த ஹலோ வேர்டோட டாப்பில் கனெக்ட் ஆகணும். அப்போது என்னென்னா இதோட பாட்டம் இதோட டாப்பில் கனெக்ட் ஆகணும். ஸோ அதான் எழுத போகிறோம். என்னென்னா இதோட பாட்டம் டு த இதோட டாப் தானே, டாப் ஆஃப் பாட்டம் டு த டாப் ஆஃப் ஹலோ வேர்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐட்டமோடது பாட்டம் டாப். இப்போ வந்து நான் டாப் டு த பாட்டம் ஆஃப்னா இதோட டாப் டு த பாட்டம் ஆஃப். இதே இது நான் இங்கே கொடுக்காம இங்கே இப்போ வந்து இந்த ஐடி இதில் கனெக்ட் ஆகணும், அதனால் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகேவா. இப்போது இந்த ஐடி வந்து இதோட கனெக்ட் ஆகணும்னா நான் எப்படி கொடுப்பேன்னா இந்த ஐடியோட டாப் டு த பாட்டம் ஆஃப். இதுக்கு வந்து ஒரு ஐடி கொடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஐடி ஐகான் 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து ஐகான் 3. ஓகேவா. நான் இப்போ இது என்ன ஐட்டம், ஓகே இங்கே வந்து நமக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து அந்த ஐக்கானுக்கு கீழே வந்துடுச்சு, டாப்போட பாட்டம் ஆஃப்னு வந்துடுச்சு. ஸோ இதுதான் இந்த மாதிரி நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் வந்து எப்படின்னா ரிலேட்டிவை விட அட்வான்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுதான் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட். உங்களுக்கு வந்து லீனியர், ரிலேட்டிவ், கன்ஸ்ட்ரெயின் 3 தான் நம்ம மெயினாக ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ லீனியர் வந்து ரொம்ப சிம்பிள், ரிலேட்டிவ் வந்து கொஞ்சம் ஈஸி, விச் மீன்ஸ் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அலைன் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரெயின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ இது போக கன்ஸ்ட்ரெயினில் உங்களுக்கு வந்து நிறையா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவைடர், அது மாதிரி பேரியர்ஸ்னு ஒன்று இருக்குது, கைட்லைன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ பேரியர்ஸ், கைட்லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் கன்ஸ்ட்ரெயின். இது வந்து ரிலேட்டிவ் எதுலேயுமே கிடையாது, ஸ்பெஷலி ஃபார் கன்ஸ்ட்ரெயின். நம்ம வந்து 1 by 1 நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம லீனியருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக தனி நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இது கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம இந்த யூஐயில் இருக்கிற இந்த ஐகான்ஸ்லாம் ஜாவாவில் எப்படி கோட்லினில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஸோ நம்ம இங்கே வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, இங்கேருந்து வேல்யூ எப்படி அங்கே பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்குன்னு தனியாக, மீன்ஸ் லீனியருக்குன்னு தனி லேஅவுட், ரிலேட்டிவ்க்குன்னு தனி லேஅவுட், கன்ஸ்ட்ரெயினுக்குன்னு தனி லேஅவுட், தென் இதுக்கெல்லாம் டேட்டா எப்படி இங்கேருந்து அங்கே எப்படி சென்ட் பண்ணுறது, அங்கேருந்து இங்கே எப்படி சென்ட் பண்ணுறது. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்ராக்சிமேட்லி நிறையா டைம் இருந்தால் வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. வில் see you in the next video. Bye.